4-5 பக்கம் டைலாக் இது ஒரே டேக்கில் ஆட் பண்ணி முடிச்சாரு. ஐயோ என்ன இவரு கூட வாடு உங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. அண்ணன் சார் பார்த்துட்டு போங்க நாங்கள் ஒருத்தர் சரி நேரம் போய் வணக்கம் வாங்க. என்னடா நான் கிழமை 2:30 மணி இந்த மேக்கப் போட்டுருக்கேன், நீ 5:30 மணிக்கு வர்றியாக்கோ அப்படின்ட்டாரு. இதில் முன்ன பேசாமல் இருந்து நான் வந்தேன். அண்ணே நாளையிலேருந்து என் டைத்தை விடண்ணா 1 மணி நேரம் கழிச்சு கொண்டு வந்து கூட்டிகிட்டு வந்து விட்ருங்க. நாங்கள் ஷூட்டிங் வச்சுட்டு நைட்டு சினிமா போகிறீங்களோ? இல்லை மாமா சினிமா படம் பாரு வேணாங்களே, ஏன் முதல் நாள் போய் பார்க்குறேன், ஃப்ரீயாக இருந்தால் முதல் நாள் போய் பாரு, ரெஸ்ட் எடுக்கணும், நடிகலையா நீ அப்படின்னாரு. இனிமேல் அப்படி செய்ய மாட்டோம். சரி ஓகே. ஆர்டிஸ்டில் அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, கைக்கு இப்படி மூடி இருக்கும்போது என்ன இருக்குன்னு இந்த நீங்கள் பார்க்கணும்னு நினைப்பீங்க. இப்போ இதை ஓப்பன் வச்சேன்னா அழகு வெறுங்கடா அந்த மாதிரி ஆகிப்போச்சு. என்றைக்கு கேமரா ஸ்டூடியோக்குள்ளே இருந்ததோ அன்றைக்கி தான் மதிப்பு மரியாதை எல்லாமே இருந்தது. கேமரா என்றைக்கு வெளியே வந்துச்சோ முடிஞ்சு போச்சு. வரவு 8 செலவு 10 அதிக 2 கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனா. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க ரொம்பவே ஸ்பெஷல் கெஸ்ட்ன்னு தான் சொல்லணும். இவங்கள மிக பிரபலமான குழந்தை நட்சத்திரம். இப்போ அவங்களோட படத்தை பார்த்தாலும் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா நம்ம அப்பா அம்மா காலத்துல ரொம்ப 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 பிரபலமா இருந்தாங்க. ஒரு ஹீரோ ஹீரோயின் எப்படி இருப்பாங்களோ அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு அந்தஸ்துல வந்துட்டு இந்த குழந்தை நட்சத்திரமும் இருந்தாங்கன்னே சொல்லலாம். நம்ம பார்த்து வைக்கிற பெரிய பெரிய நடிகர்கள், மக்கள் திலகம், நடிகர் திலகம் சொல்றவங்களுக்கெல்லாம் இவர் செல்ல பிள்ளையா இருந்திருக்காரு. அவர் தான் நம்ம மாஸ்டர் பிரபாகர் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி அந்த காலத்துல எல்லாம் சின்ன பசங்க படத்துல நடிக்கும்போது துரு துரு துருன்னு இருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு ஃபிலிம் பேக்ரவுண்ட் ஏதாவது இருந்ததா குடும்பத்துல? உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்களேன். அதாவது நான் மதுரையில் பிறந்தவன். நான் ஓகே. நான் சௌராஷ்டிரா டிஎம்எஸ் இருக்கார் இல்லையா, ஆமா, அவங்களுடைய காஸ்டில் பிறந்தவன். சின்ன வயசுலேருந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் படம்லாம் நிறைய பார்த்து அந்த டைலாக்லாம் சொல்லுவேன். நவராத்திரி அந்த நிறைய சினிமா படம் பார்ப்பேன், பாட்டு பாடுவேன், அது மாதிரிலாம் ஆக்ட் பண்ணிலாம் காட்டுவேன். இதை எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு, என்னையா நீ பையன் எப்படி பண்ணிகிட்ருக்கான், அவனை இங்கே கொண்டு வச்சுருக்க, சினிமா நடிக்க வைக்க வேண்டியது தானே அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. இதை என்னாச்சு, சின்ன வயசுலேருந்து சின்ன இதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொழுந்து விட்டு எரிய வச்சாங்க. அதுவே ஒரு பெரிய தீபமாகிடுச்சு. அதுக்கப்புறம் அப்பா ஃப்ரெண்டு இங்கே இருந்தாங்க, அவங்க மூலியமாக என்ட்ரி ஆன சினிமா ஃபீல்டில். சினிமாக்காகவே மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்தீங்களா? அப்பா கூப்பிட்டு வந்தாங்க. ஆமாம். 1963 தேவாலயம்ங்கிறவனு ஒரு படம் பண்ணேன். அதில் ஜிஆர் நாதன் சார் டைரக்ஷன், எஸ்யூஸ்பி வந்து எங்கள் தாத்தா ஆக்ட் பண்ணுவார். நான் வெங்கடாச்சலமுடைய எங்கள் வீட்டு வேலைக்காரர். ஷூட்டிங்கே நைட்டு. முதல் ஷாட் என்ன தெரியுங்களா, அறம் செய்ய விரும்பு 6வது சினம் அப்படி எனக்கு சொல்லி விடாது பேசுவேன். அப்போ வந்து அவர் வெளியிருந்து உள்ளே வந்து மலையில் நினச்சிட்டு, ஐயா இந்த மாதிரி ஆகிப்போச்சு, என் குடும்பம் இந்த மாதிரி போச்சு அப்படிம்பார். டேய் நீ யார் அப்படின்னு மட்டும் வர, தாத்தா பாவம் தாத்தா, அவர் ஏன் தாத்தா அப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். உடனே அது வரைக்கும் ஷாட்டு. அதான் முதல் ஷாட் நீங்கள் நடிச்சீங்க. ஆமாம் ஆமாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து சித்தி, சாத் பிரண்டால், மறக்க முடியுமா, இந்த மாதிரி நிறைய படங்கள் ஆக்ட் பண்ண வச்ச வருஷம் வந்தேன். இது பெரிய இது இல்லைன்னா நடுவில் திருவருட்செல்வர் திரிகான சமுதாயம் ஆக்ட் பண்ணேன். ஆமா, நடிகர் 67 அதனால 63 ஃபீல்டுக்கு வரீங்க. 67ல திருவருட்செல்வர். ஆமாம், திருவருட்செல்வர் ஆக்ட் பண்ணுறேன். திருவருட்செல்வரில் என்னன்னா எத்தனையோ பேரை பார்த்துருக்காங்க, ஆர்டிஸ்ட்க்கு செலக்ட் பண்ணி பார்த்து கிடைக்கல. கடைசியில் வந்து என்னை கொண்டு போய் சிவாஜி கணேசன் காமிச்சாங்க. இந்த பையனா ஆனால் இந்த பையன் தேர்வானா அப்படிலாம் அவருடைய சின்ன வயசில் நான் பார்த்த அவருடைய ஷூட்டிங் என்னென்னா, அந்த மழையில் நனைஞ்சிட்டு சிவன் பக்தராக இருந்து ஒரு கொடுப்பாரு, அது போய் முள்வெளியில் விழுந்துடும், அதுக்கு போய் ஒரு 4-5 பக்கம் டைலாக் இது ஒரே டேக்கில் ஆட் பண்ணி முடித்தார். ஐயோ என்ன இவரு கூட வாடு உங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஆனா சிவாஜி சார் படம், எம்ஜிஆர் சார் படம் எல்லாம் பாத்திருக்கீங்களா? கண்டிப்பா. ஓகே. முதல்ல நேர்ல பாக்கும்போது எப்படி இருந்துச்சு சிவாஜி சார் எல்லாம் நேர்ல நீங்க பாக்கும்போது?
அது கை கொடுத்த தெய்வம் படம் ஷூட்டிங் தெய்வத்தை தான் முதல்ல ஷூட்டிங் பார்க்குறேன். ஓகே. கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அவர் டைரக்டர் பண்ணுறாங்க. அப்போ வந்து சிவாஜி சாரை பார்க்குறேன். பார்த்து இந்த பையன் உங்களை மாதிரி பண்ணுவான் பாருங்கன்னாங்க. அப்படியா, அவர் மாதிரி நடந்து காமிச்சோம் அப்படின்னாரு. ரங்கராஜர் எம்என் ராஜா இருந்தாங்க. அவங்களாம் பார்த்து ரொம்ப இது பண்ணாங்க. பயம் இல்லை அப்போ உங்களுக்கு? பயம் தெரியல? எனக்கு தெரியாது. அதாவது எனக்கு என்ன, நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆர்வம், ஒரு இது, ஒரு வேகம் எனக்கு அறியாமல் இருக்கும். நடிகர் திருவருச்செல்வர் சொன்னோன்னா சரி இவர் கூட ஆக்ட் பண்ண போகிறோம்னு. இவர் என்னடான்னா காலையில் வந்து இந்த கெட்டப்பு 2:30 மணிக்கெலாம் வந்து மேக்கப் போட ஆரம்பிச்சுட்டு காலையில் ஆமாம் அவருக்கு போட்டுருவார். நான் வந்து ஒரு 4-5 மணி போல் எழுந்திரிச்சு எனக்கு மேக்கப் போடுவாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து அவர் நடிக்கும்போது அவர் அப்பராவும் நான் ஸ்ரீகாந்த் சமுதிரம் ஆக்ட் பண்ணுறதுனால எனக்கு சொன்னாங்க, இந்த ஸ்ரீகாந்த் சமுதிரம் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார். அப்போ தான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இந்த கேரக்டர் உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு எனக்கு ஐடியா. அதுக்கு முன்னாடி எனக்கு சொல்லலை. அதுக்கு முன்னாடி எனக்கு சொல்லியிருந்தாலும் நம்ம அந்த மாதிரி இது பண்ணியிருக்கலாம். அன்னைக்குன்னு சொல்கிறாங்க. சரி, எடுத்த உடனே என்ன சீன் தெரியுங்களா? அப்புறம் மயங்கி விழுந்துருவார். அவரை கூட்டிகிட்டு வந்து நான் மயங்கி விழுந்து தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு இது மாதிரி இப்போ உணர்ச்சி வசம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, எனக்கோ 80 உங்களுக்கோ 8, இந்த வயசில் நீங்கள் என்னடா நான் எவ்வளவோ பாட்டு பாட்டா கதவு திறக்கலை, நீங்கள் ஒரு விருத்தம் பண்ணீங்க அது மூடி விஷயம் பாரு. அதான் அதுக்காக அவர் அது மயக்கப்பட்டு விழுந்தாலும் இது அந்த சீன் எடுத்தோடனே அலரமாயிடுச்சு. அதை எடுத்தோடனே அந்த படத்தில் அந்த சீன் தான் எடுத்தாங்களே. எடுத்தோடனே நானும் சாதாரணமாக அது பண்ணேன். ஏபிஎன் மாமாட்ட என்னென்ன பையன் எப்படி உன்னை ஏபிஎன் மாமா என்னை பற்றி கொஞ்சம் தெரியும். ஓகே. ஏன்னா அவர் சீதாங்கிற படம் ஆக்ட் பண்ணேன். ஏபி நாகராஜன் சார். எடுப்போம், ஷார்ட் எடுப்போம், பார்க்கலாம். ஏற்கனவே 2-3 பேர் செலக்ட் பண்ணி போட்டு அவங்க சரியாக பண்ணலை. ஓகே. உங்கள் மேலேயே அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்ல நம்பிக்கை வரல? அப்போ அவருக்கு வரல. ஓகே. நான் டேக்கு சொன்னேன், டேக்கு போயிடலான்னொன்னே டேக்கில் வந்து அப்படியா இது பண்ணவுடனே அவர் என்ன நல்ல செலெக்ஷன் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சிவாஜி சார் சொன்னாங்க. ஓகே. சரி, அதுக்கப்புறம் அவரை முதல்ல அந்த பல்லாக்கிலேருந்து கூட்டிகிட்டு வந்து நான் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வர மாதிரி, மண்டபத்தை கூட்டிகிட்டு வர மாதிரி. அப்போ நான் என்ன பண்ணேன், இது பண்ணேன், டேக்கில் இழுத்துட்டு அவர் ஓடி வர மாதிரி பண்ணேன். டேக்கில் ஓகே ஆச்சு, நல்லா இருந்தது. ஓகே ஒன்று டேய் என்னோட இப்படி கூட்டிகிட்டு வர்றேன், அவர் வயசு பெரியவர், மெதுவாக கூட்டிகிட்டு வரணும். நான் அவனை சிவாஜி சொன்னார், இல்லை இது இருக்கட்டும், அவர் குழந்தை, நான் என்ன நானும் அந்த அவர் என்ன நான் அந்த ஷார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஓடி வர அவரு இப்படி ஓடி வர்றாரு. அதான் ஹைலைட்டாக இருக்கும் அந்த படத்தில். அதை பண்ண அதுக்கப்புறம் ஓகே அதெல்லாம் பண்ண பிறகு அடுத்து என்னன்னா, ஆக்சுவலாக இந்த படத்துலேயே சிவாஜி சார் முதல்ல வந்துருவாராமே மேக்கப் போட்டதுக்கு, நீங்கள் லேட்டாக வருவீங்களாமே? அதெல்லாம் அங்கேதான் மாட்டேன் நான். ஒரு நாள் என்ன பண்ணேன், அதே கண்கள் படம் நடந்தது. நான் எப்பவுமே எந்த சினிமா படம் பண்ணாலும் முதல் ஷோ பார்ப்பேன். அந்த ஒர்க்லேயே நைட் ஷோட பார்த்துருவேன். சின்ன வயசுலேயே அந்த பழக்கம் இருந்தது. முதல் நாள் பார்த்துட்டு ஒரு வெளியும். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணா, ஒரு 2 நாள் பண்ணால் ஏதாவது அந்த சீன் கட் பண்ணி இந்த சீன் கட் பண்ணி எதாவது பண்ணிடுவாங்க. இது என்ன பண்ணாங்க, இவர் முதல் நாள் நான் போயிருக்கும்போது நான் 5 மணி போனப்போ ஸ்டூடியோவில் ஷூட் பண்ணும்போது இவர் மறுநாள் வந்து அமெரிக்காவுக்கு போகிறார். அதனால் சீக்கிரமாக முடிச்சுட்டு போகணுன்னு சொல்லிட்டு பிளான். முதல்ல 2 நாளுக்கு அப்புறம் அமெரிக்கா போகிறாரு சிவந்தமிழ் படத்துக்காக. அது முதல் நாளே சீக்கிரமாக முடிச்சுட்டு போனால் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் பிளான் அவருக்கு. நான் என்ன பண்ணேன், சும்மா இல்லாமல் நேரம் மேக்கப் போக வேண்டியது தானே, அண்ணன் இருக்கார் பார்த்துட்டு போங்கன்னாங்க ஒருத்தர். சரி நேராக போய் வணக்கம் மாமாண்ணே, என்னடா இப்போ வர்ற அப்படின்னாரு. இல்லை மாமா வண்டி அனுப்பிச்சாங்க நான் இப்போ வர்றேன்னு. மணி 5:30. அவர் 2:30 வந்துட்டார். ஏண்டா நான் கிழமை 2:30 மணி அந்த மேக்கப் போட்டுட்ருக்கேன், நீ 5:30 மணிக்கு வர்றியாக்கோ அப்படின்னாரு. இதில் கூட பேசாமல் இருந்து நான் வந்துட்டேன். அண்ணே நாளையிலேருந்து என் டயத்தை விடண்ணா 1 மணி நேரம் கழித்து கொண்டு வந்து கூட்டிகிட்டு வந்து விட்ருங்க. நாங்கள் சரி நீ தமாஷ் பண்ணுற சரி நான் பேசாமல் இருந்துட்டேன். அன்றைக்கி தான் இந்த அதே கண்கள் படம் ஷூட்டிங் போகிறேன். சாரி அந்த படம் பார்த்தேன். அந்த படம் பார்த்துட்டு 1:30 மணி படம் முடிஞ்சது. வீட்டுக்கு வரும்போது ஒரு 2-2:30 ஆகிடுச்சு. அப்போ தான் தலை வடிச்சு போது படுத்த மாதிரி இருந்தது. கார் வந்துடுச்சு. 4 மணிக்கெலாம் கார் வந்துடுச்சு. மடம் குளிச்சுட்டு வந்தேன். வண்டியில் ரொம்ப தூக்கிட்டு தான் வந்தேன். எனக்கு தூக்கம் சரி சொல்லிவிட்டு மேக்கப் எல்லாம் போட்டு 7 மணி 6 மணி 7 மணிக்கெலாம் ஷூட்டிங் பிளேஸ் போயாச்சு.
சாரதா ஸ்டூடியோ ஷூட்டிங் நடக்குது. இவர் பேசிகிட்டே இருக்கா, நான் அப்படியே டேய்ங்கிறாரு. அது என்ன சீனு, பல்லாக்கில் தூக்கிட்டு வர்றது அது. அதுக்கப்புறம் சரி ஸ்ட்ரீட்டை நீங்கள் பிரேக் பண்ணிடலாம், உங்களை வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம், அது பண்ணிவிட்டு என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சு ஏபிஎன் மாமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். இவன் இங்கே தான் இருக்கணும், நாளைக்கு வேலை முடிவுடைய இவங்க இருக்கணும், வீட்டை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க என்னைய. அப்புறம் காலையிலேருந்து மறுநாள் வந்து மண்டபம் ஒர்க் முடிச்சுட்டு, அதில் பியூட்டி என்னென்னா, சிவாஜி மாமாவுடைய அம்மா வந்திருந்தாங்க, ராஜாமணி அம்மா. அவர் என் காலில் விழும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 டேக் ஆகிப்போச்சு. ஓ, சிவாஜி சார் உங்க காலில் விழுந்து எழுந்துக்கிறது. ஓ, அந்த சீன் எடுத்தாங்க அன்றைக்கி. 10-12 டேக் ஆச்சு. அவங்க அம்மா முன்னாடி எனக்கும் தூக்கம் கலக்கம், டைலாக் சொல்லணும் முடியலை. அதுக்கப்புறம் வந்து அதை இது பண்ணிவிட்டு, இதில் என்னன்னா எங்கள் அம்மா பேர் ராஜாமணி, அவங்க அம்மா பேர் ராஜாமணி. அதனால் சரி ஸ்ட்ரீட்டு மறுநாள் இருந்து மறுநாள் டக் டக் டக்குன்னு இருந்தேன். அப்போ தான் சொன்னேன், ஏண்டா ஷூட்டிங் வச்சுட்டு நைட்டு சினிமா போகிறீங்களோ? இல்லை மாமா, சினிமா படம் பாரு, வேணாங்களே, ஏன் முதல் நாள் போய் பார்க்குறீங்க, ஃப்ரீயாக இருந்தால் முதல் நாள் போய் பாரு, இல்லைன்னா நீ வந்து பண்ணு, ரெஸ்ட் எடுக்கணும், நடிக்கலையா நீ அப்படின்னாரு. இனிமேல் அப்படி செய்ய மாட்டோம். சரி ஓகே. இவர் என்ன பண்ணுவார்னா, நம்ம எங்கள் மாமா படம் அந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது அது சில நாங்கள் பக்கத்தில் ஷூட்டிங் நடக்கும். அப்போல்லாம் நான் அவர் போய் பார்த்து பேசும்போது, என்னடா என்ன படம் பார்த்தேன், இந்த படம் பார்த்தியா, எல்லா படம் கேட்பார். நான் கேட்பாரு, நான் எல்லாத்தையும் ஐயா ஐயா முதல் நாள் படம் பார்க்குறவர், முதல் ஷோ பார்க்குறவர், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல அப்படி உங்ககிட்ட கேட்பார் படம்லாம் எப்படி இருந்துச்சுன்னு. கண்டிப்பாக. அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு படம் பார்த்து இவர் இந்த படத்தை எப்படி ஆட் பண்ணேன், அப்படி ஆட் பண்ணி இப்படி இப்படி என்ன படம் பார்த்துன்னு கேட்டும்போது, தெய்வமங்கன் படம் பார்த்தியான்னு கேட்டார். பார்த்தேனே அப்படின்னு, எப்போ போகிற கேட்ச பார்த்தேனே, எப்படி இருந்தாலும் நல்லா இருந்தேன், இப்படி பண்ணிங்க அப்படி எல்லாமே பண்ணேன். அந்த அப்பா பிள்ளை கருப்பு அது அது இந்த பையன் கிருஷ்ணகிருஷ்ண அப்பாற பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாம் அப்படி தான் பண்ணேன். ஒன்று மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கேன் நான். என்ன மாதிரியா யோசிச்சேன், ஒன்றும் புரியலையே, நக்கா கடிப்பேனடா அது மாதிரி பண்ணியிருக்கேன்ல அப்படின்னாரு. அதை இவர் கவனிச்சுட்டு இருந்திருக்காரு, எனக்கு தெரியாது. ஓகே. அன்னைக்கு இவர் சொன்ன பிறகு தான் நகை கடிக்கிறதே விட்டுட்டேன். ஆனா நீங்க செய்யற ஆக்டிவிட்டியும் படத்துல அவர் நடிச்சிருக்காரு. சின்ன பையனை வருவார் பாருங்க, 3 கேரக்டர் சின்ன பையனை வருவார்ல, அவர் அப்பா பையன் நகை கடிப்பார். அது வந்து என்னை சொன்னார் அன்னைக்கு. ஆஹா, இவர் முன்னாடி இதெல்லாம் பண்ணோம்னா அப்படியே ஒப்புச்சிடுறாரா அப்படி சொல்லி நான் இது பண்ணிட்டேன். நான் அன்னைக்கு அப்போ தான் சொன்னேன், நகைலாம் கடிக்கக்கூடாது, நகத்தில் எவ்வளோ அழுக்கு இருக்கும், எத்தனையோ பேர் சொன்னாங்க, அதனால் நான் கேட்கல, அந்த நேரத்தில் ஏறல. இவர் சொன்ன பிறகு தான் சரி நகை கடிக்கிற படம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டேன். இவர் சிவாஜி சார் வீட்டிலேருந்து சாப்பாடு இருந்தால் உங்களுக்குன்னு தனி கேரியர் வருமாமே, உண்மையா? தனி கேரியரில் சமயத்தில் என்ன பண்ணுவோம்னா, எனக்கு என்ன சாப்பாடு வருதோ அதே தான் கொடுக்கணுன்னார். ஏன்னா திருவள்ளுவர் படத்தில் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். பையன் எனக்கு என்ன சாப்பிடும் அதே தான் கொடுக்கணும் அப்படிம்பார். அதே போய் கேரியர் வரும், நம்ம அந்த பேக்கை போட்டு சாப்பிட முடியாது. டெய்லியும் அப்படி தான் இருக்கும், நைட்லேயும் அதே மாதிரி. அப்படி என்னன்னா நம்ம வீட்டில் அப்படி ஒரு ஷூட்டிங்கில் ரொம்ப டயர்டாகி போய் தூக்கம், இந்த வெயிலுக்கு ரெஃப்ரிஜரேட்டரில் கிட்ட முன்னாடி நின்று ரொம்ப டயர்டாக இருக்கும், சாப்பிட்றதே ரொம்ப இருக்கும். 7 மணி 8 மணி சாயங்காலம் தூங்கிடும். அந்த மாதிரி கோவளத்தில் ஷூட்டிங் நடக்கும்போது தான் நல்லா ஹெவி சாப்பாடு எல்லாமே வந்தது, எல்லாம் பண்ணாங்க. காலையில் வந்து நாங்கள் அவர் எல்லாமே ஸ்பாட்டுக்கு 5:30 மணிக்கு போயிடுவோம். ஏன்னா அந்த சூரிய உதயம் வருது பார்த்தீங்களா, அதை பார்க்குறதுக்கு. காதலாகி கசிந்து கண்ணீர் மணிக்கு அந்த சாங்லாம் வருது பார்த்தீங்களா, அதை ஷூட் பண்ணுறது ஒரு 3 நாள் அந்த மாதிரி. ஓகே. ஆக்சுவலாக வாராஜாவா அந்த படம் வந்துட்டு உங்களுடைய கெரியர்லேயே உங்களுக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்ததுன்னே சொல்லலாம், ரொம்ப பெரிய பேர் அந்த படத்தில். ஆனால் அந்த கைட் கேரக்டரில் வந்துட்டு சிவாஜி சார் நடிக்க வேண்டியது, ஆனால் மெயின் கேரக்டராக உங்களை அதில் போட்டாங்க, சின்ன பையனை கைடாக போட்டாங்கன்ற மாதிரி. எப்படி சார் அது நடந்துச்சு? அது என்னன்னா, அவர் தில்லான மோன படம் தான் சூப்பர் ஹிட்டு. இடையில குருதர்ச்சனின்னு ஒரு படம் பண்ணாங்க, அந்த படம் சரியாக ஓடலை, அதெல்லாம் கொஞ்சம் பேக் ஆச்சு. சரி சிவாஜி என்ற கேட்கும்போது அவர் கொஞ்சம் போகட்டும்னே, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார். இவர் கேப் விடக்கூடாது. ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஹிட் படம் கொடுத்தாங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண கூட ஒன்றும் இல்லை. ஒரு இந்த படம் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து ஏதோ ஒரு படம் பண்ணி ஆகணும் 3 மாதத்துக்குள்ளே.
அப்போ தான் அவருக்கு ஒரு இது இருக்கும். இவர் கேட்டது இவர் சொல்லிட்டார், அவர் சொல்லிட்டார். சரி சொல்லிவிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் சொல்லும்போது நான் தற்செயல் அவர் பார்க்க போயிருந்தேன். ஏதோ யார்கிட்டையும் ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார். நான் போய் வணக்கம் மாமா அப்படின்னு, வா ராஜா வான்னாரு. நான் திருப்பி பார்த்தேன். நீ தான்ப்பா உடனே தான் சொல்கிறேன்னாரு. இவன் தான்னார். உடனே அவர் ஓகேட்டாங்க. சொல்லி மறுநாளே நம்ம மகாபலிபுரம் போகிறோம், அங்கே ஷூட் பண்ணுறேன்ட்டாங்க. ஏற்கனவே ஷெட்யூலாம் ரெடியாக பண்ணிவிட்டு இவர் கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் என்ன பண்ணல எது பண்ண முடியாமல் நான் தற்செயலாக போன உடனே என்னை வச்சு எடுத்தாங்க. முதல் நாளே அந்த காண்பதெல்லாம் உண்மையில்ங்கிற இது பார்த்தீங்களா, அந்த பழமொழி வருது இல்லைங்களா, சினிமா ஷூட்டிங் நடக்கும். ஓகே. அது அப்புறம் வந்து உண்மைக்கு எது பொய்யுதுன்னு பாட்டு ஒரே நாள் எடுத்தது. ஒரே நாளில் எனக்கு அதுக்கப்புறம் கேரக்டரை பற்றி சொல்லுவாங்க. இப்போ முன்னாடியில் அப்படின்னா ஒருத்தர் நடிக்க வந்தான்னா அவன் இந்த கேரக்டரை பற்றி தான் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி இப்படி நடிச்சு பண்ணியிருக்க, இதுக்கப்புறம் இப்படி பண்ண போகிற, அதெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம அதை வச்சு மண்டையில் ஏற்றிட்டு ஓகே நம்ம என்ன ஒரு சம்பளத்தெல்லாம் இருக்கும் அதை போட்டு செய்வோம். சமயத்தில் நமக்கு ரொம்ப தோணுன்னு வச்சுக்கலேன், இப்படி செய்யலாமான்னு கேட்போம். டைரக்டர் இப்போ யோசிப்பாங்க, செய்யதான் செய்வோம், வேணாம் கொஞ்சம் குறைச்சி செய்யணும், குறைச்சி செய்ய போகிறோம். அப்புறம் பாலச்சந்திரன் சார் படம்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். ரொம்ப பெரிய இதுவா கொண்டு வந்து ஒண்ணு ஏபி நாகராஜன் சார், அடுத்தது கண்டிப்பா பாலச்சந்தர் சார்னே சொல்லலாம். எப்படி பாலச்சந்தர் சார் அறிமுகம் எப்படி கிடைச்சது? பாமா விஜயம். அப்ப அந்த படம் தான் எனக்கு அந்த பாட்டெல்லாம் மறக்க முடியுமா? வரவு 8 செலவு 10. எங்களுக்காக ஒரு 2 லைன். வரவு 8 செலவு 10, அதிக 2, கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனா. அது என்ன டான்ஸ்! அந்த பாட்டு பாட்டி கேட்டாலே போதும், நம்ம லைஃப் எப்படி ஓட்டலாம் முடியும் தெரியும். ஏன்னா அந்த படம் பண்ணும்போது தான் பசங்களோட நிறைய பேர் நிறைய பெரிய ஆக்டர்ஸும் நிறைய இருந்தாங்க அந்த செட்ல. ஐயோ, சின்ன பசங்களும் நிறைய பேர். எங்களுக்குள்ள போட்டி செய்வோம். எங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும். ஓகே. பாலையா ஐயா வந்து நாங்க பாலையா ஐயாலாம் ஐயா ஐயான்னு சொல்லுவோம், அப்பா சொல்லுவோம். டேய் ஏதாவது சொல்லி கூப்பிடுங்கடா, ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் பண்ணி சொல்லிடாதீங்கடா அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா பசங்க வந்து ஐயா சொல்லுவோம், மாமா சொல்லுவோம், அண்ணான்னு சொல்லுவோம், ஏதாவது சொல்லுங்கடா உருப்படி. அந்த அவரு ஒரு காமெடி பேசிக்கு தான் சொல்றாரு, பேரை மட்டும் கூப்பிடாதீங்கடா அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீயா இருப்பாங்க. இப்போல்லாம் வந்து பெரிய நடிக்கிற ஒரு இதுவாக இருந்து பசங்களோட பார்க்காம ஒரு இதாக இருக்கும்போது தான் பசங்களை ஆக்ட் பண்ண டெவலப் ஆச்சு. ஓகே. சவுகார் ஜானிங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் அங்கே பேசுவாங்க. ஜெயந்தி பேசுவாங்க, காஞ்சனாலும் அவங்க பேசுவாங்க, முத்துராமன் சார், மேஜரு எல்லாம் ஒரு மாதிரி நல்லா பேசி எல்லாம் பழகுவோம். அதனால எங்களுக்கு ஒன்றும் தெரியல, ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்துட்டு போனோம். இப்போ எப்படி தெரியாது, அப்போ சொல்கிறேன். என்ன சொன்னாங்க அந்த படத்தில் நடிக்கும்போது? பாலையா சார் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? எதாச்சும் ஜாலியாக பேசி இது போயிட்டு அவரு கொஞ்சம் டைம் பாஸ்க்காக எங்களெல்லாம் கூப்பிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார். அவருக்கு குழந்தை குட்டிகள் ஜாஸ்தி இருந்தாலும் எங்களை மாதிரி குழந்தைகளோட தான் ரொம்ப பழக்கம் ஜாஸ்தி. அவங்க குழந்தை கூட எங்கள் கூட தான் ரொம்ப ஜாஸ்தி பேசியிருப்பார். பெரிய பெரிய நிகழ்ச்சிகள்லாம் அவங்களோட பேச பயப்படுவாங்க. நாங்களாம் போய் சாதமாக பேசிட்டு வருவோம். டேய் என்னடா நீங்களாம் போயிட்டு வரீங்க, எவ்வளோ பெரியவர். ஆனால் அந்த சோசியல் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருந்தது. அப்போல்லாம் அப்படி கீப் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போல்லாம் வந்து ஹீரோ போய் ஹலோ நம்ம சௌக்கியமான தட்டி பேசலாம். அப்போ அப்படி கிடையாது. இப்போ நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் கூட நல்லா இருந்தால் கூட ஹீரோனா ஒரு மரியாதை உண்டு. நான் இங்கே இருக்கேன் அப்படிம்பாங்க. வாடா போட கூட பேச மாட்டேன், மரியாதை கொடுத்து பேசிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு அந்த நேரம் இருந்தது. பாகவதர் காலத்துலலாம் எப்படின்னா கிட்ட 1 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும் ஹீரோக்கும் மற்றவங்களுக்கும். வாங்கியா எனக்கு கூப்பிட்டு தான் ஓட முடியும், போய் நின்று இப்போ பேச முடியும். அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நடிக்கிறத இவங்க வந்தப்பறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாச்சு. ஜெய் சார் காலத்தில் இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாச்சு. ஜெய்சங்கர் சார். ஆமாம் கொஞ்சம் ஜாலியாக ரொம்ப முடியாது அந்த மாதிரிலாம் ஆச்சு. அப்போல்லாம் நாங்கள் ரொம்ப ஆர்டிஸ்டில் எப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க, ஒரு இதோடு இருந்தாங்க. எப்படின்னா ஒரு கை இப்படி மூடி இருக்கும்போது என்ன இருக்குன்னு இந்த நீங்கள் பார்க்கணும்னு நினைப்பீங்க. இப்போ இதை ஓப்பன் ஆச்சுன்னா அதாவது வெறுங்கைடா அந்த மாதிரி ஆகிப்போச்சு. என்றைக்கு கேமரா ஸ்டூடியோக்குள்ளே இருந்ததோ
அன்றைக்கி தான் மதிப்பு மரியாதை எல்லாமே இருந்தது. கேமரா என்னைக்கு வெளியே வந்துச்சோ முடிஞ்சு போச்சு. எப்படி ஜெய்சங்கர் சாரோட ஒர்க் பண்ண அனுபவம் எப்படிங்க சார்? ரொம்ப சோஷியலாக பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். வாடா அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு, இங்கே போகிறேன் என்னை கூட்டிகிட்டு போவார். அவருடைய ஃப்ரெண்டு மாதிரி நான் இருப்பேன். நான் தம்பி மாதிரி கிடையாது, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. இப்போ நம்ம நேர்வழி படத்தில் ஷூட்டிங்கு ஊட்டியில் நடந்தது. ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்க நைட்டு. வா அப்புறம் நீ வந்துடுறா டின்னர் போயிட்டு வந்தேன்னார். சரி, அவருக்கு துணைக்கு நான் தான் போனேன். உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சாப்பிட்டு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் முடிச்சு பார்த்தா கூட மணி 1 ஆகுது. அதுக்கப்புறம் நான் தான் வீட்டுக்கு ஆஃபீஸுக்கு கொண்டு வந்து விட்டேன். நாங்கள் தங்கின இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன். டேய் நீ தானே இருக்கு பார்த்து அப்படின்பாரு. அவருக்கு சிக்கன் 65 ரொம்ப பிடிக்குமாவே? அப்படியா? உங்களே சாப்பிட வச்சிருக்காரு? கண்டிப்பா. அது ஒரு கதை. சிக்கன் 65 அப்போல்லாம் வந்து சிக்கன் 65 ரொம்ப ஃபெமிலியர், நல்லா இருக்கும். அந்த ஹோட்டலில் போய் கொண்டா இந்த ஹோட்டலில் கொண்டா சொல்லி வாங்கி வரைச்சி 2 பேர் சாப்பிடுவோம். மதியம் எங்கேயாவது பார்த்தா கூட போதும், வந்துடுறா அப்படிம்பாரு. அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி சின்னவர், அதாவது நம்ம எம்ஜிஆர் அவர்கள், அவர் எப்படின்னா யாராவது நல்லா சாப்பிட்றவங்க ரொம்ப பிடிக்கும். அவங்கள உட்கார வச்சு நல்லா கவனிப்பார். ஒரு தடவை என்ன ஆச்சு, சத்யா ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. அப்போ நான் அவரை போய் பார்த்து பேசுகிறேன். சும்மா நடிக்கல, பார்த்து பேசுகிறேன். அப்போ ஓகே என்னப்பா எதுவா ஓகே இருந்தாங்க. அங்கே நம்ம ஸ்டெண்ட் பார்ட்டி ஆளுங்களை வந்து எப்போவும் மத்தியானம் சாப்பாடு அவங்களுக்குலாம் வரும். அவர் தோட்டத்துலேருந்து வந்துடும். என்ன பண்ணாங்க, நீங்கள் எங்களோட வந்து சாப்பிட்டுப்பா அப்படின்னாங்க எல்லாம். சரி சரி நானும் போனேன். அவர் ஏதாவது சொல்ல இன்னும் சொல்ல முடியுமா அப்படின்னாரு. ஏன்னா வா 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 உட்கார் 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 அப்படின்னாரு. தரையில் அவர் தரையில் உட்காந்தாரு. இலையெல்லாம் போட்டாங்க, எல்லாம் சாப்பிட்டோம். அவர் என்ன பண்ணாரா, கொலை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கலக்குன்னு சாப்பிட்டுட்டார். அடுத்து என்ன பண்ண, அவர் பரிமாற ஆரம்பிச்சிட்டார். நான் நல்லா சிக்கன்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு பயந்து சாப்பிட்டுருந்தேன். தைரியமாக சாப்பிட்றது என்ன இருக்குது சாப்பிடு அள்ளி வச்சுட்டார். அள்ளி வச்சுட்டாரு. ஏற்கனவே ஸ்டெண்ட் பார்ட்டிகள் நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களே மூச்சு முட்ட அளவு சாப்பிட்டு அந்த மாதிரி அந்தளவு சாப்பிட சொல்லுவார். இவரை மட்டும் என்ன பண்ணுவார்னா லைட்டாக சாப்பிட்டுட்டு அவர் மெயின்டைன் பண்ணி போயிடுவார். எப்படி இருக்கா ஏந்திருக்கான்னு கேட்பாரு. நல்லா இருந்தது. சரி சரி நாளைக்கு இங்கே ஷூட்டிங் இருக்கா? ஆமாம் மத்தியானம் சாப்பாடு வந்துடு. சரி மறுநாள் காலையில் போய் பார்த்துட்டு வந்துட்டு அவங்க ஷூட்டிங்கு அவர் விடுவாங்களா தெரியல அப்படின்னா, அப்படியா அப்படிம்பார். அப்படி சொன்னால் முன்ன ஒரு நாள் வந்து அங்கே டேரக்டர்கிட்ட சொல்லிவிடுவாங்க, சின்னவரோட மத்தியானம் சாப்பிட வேண்டியதுக்கு அவர் அனுப்பிச்சிருக்காம்பாங்க. அப்படி சொன்ன டேரக்டர் என்ன பண்ணுவாங்க, இந்த அது மட்டும் ஞாபகம் ஒரு 12:30 மணிக்கெலாம் பிரபா நீ புறப்படு, அங்கே போயிட்டு சாப்பிட்டுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு பொறுமையாக வைப்பா. அவர் கூப்பிட்டதுனால அவ்வளோ இது இருக்கும். இவன் எங்கே போய் லேட்டாக போய் நமக்கு ஏதாவது நான் அப்படிலாங்க யாரும் ஒன்று போட்டு கொடுக்க மாட்டேன், ஒன்றும் பண்ணேன். அவங்களுக்கு மனசுல ஒரு இது இருக்கும். சரி போயிட்டு வரோம். அதே மாதிரி ஒரு தான் ஏவிஎம் ஷூட்டிங். அவர் வேறு படத்தில் அவன் வேறு படத்தை ஆக்ட் பண்ணிட்டுருங்க. சரி இவர் வந்திருக்காரு, காலை போய் பார்த்து பேசிட்டு வந்தேன். டேய் மத்தியானம் இங்கே சாப்பிட வந்துருந்தார். ரொம்ப சாப்பிட்டு வந்துருந்தார். நான் அந்த 7th ஃப்ளோரில் இருக்கேன், நீங்கள் இங்கே இருக்கீங்க, டைரக்டரில் அங்கே கம்பெனியில் கொஞ்சம் அப்படி தானே மதியானம் சாப்பிட வரேன் அப்படின்ட்டார். என்னடா இவர் வேறு எப்படி சொல்லிட்டாரு, எப்படி நம்ம போய் டைரக்டர் போய் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வேறு. கொஞ்ச நேரத்தை கழித்து பார்த்தோம்னா 12:30 இதே மாதிரி டைரக்டர் வந்து அசிஸ்டன்ட் ஓடி வந்து, பிரபாகர் நீங்கள் புறப்படுங்க என்னார். எங்கள் வீட்டுக்காரங்க இல்லைங்க சின்னவர் சாப்பிட கூப்பிட்ருக்கல, புறப்படுங்க சீக்கிரம் புறப்படுங்க அப்படின்னார். என்னடா நமக்கு முன்னாடி ஆனது சொல்லி உன்னை போயிட்டு சாப்பிட்டு உன்னை ராஜமரியாதை. ஆமாம். வந்த பிறகு என்ன சாப்பிட்டேன், எது சாப்பிட்டேன், எப்படி செய்யறது, என்ன இருந்தது, எது நான் வேலை வரியா நல்லா சொல்லிட்டு இன்னைக்கு இருந்து அது இருந்தது கொடுத்து வச்சேன்டா சாமி, எங்களுக்கு எப்போ அந்த சந்தர்ப்பம் கிடைக்குமோ. அந்த மாதிரி நிறைய நடந்து கொண்டு. ஆனால் அவர் சாப்பிட்றவங்களுக்கு என்ன எக்கச்சக்கம் எந்த நியாயமாக இருந்தாலும் சரி பசின்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நல்லா கவனிப்பார். அதே மாதிரி போதும் சொல்ல வரைக்கும் சாப்பிட சொல்லுவார். அதே மாதிரி என் ஃப்ரெண்டு விஜயகாந்த், என் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவர் அப்படி தான். விஜயகாந்த் ஆமாம். எப்படி அந்த நட்பு எப்படி சார் ஏற்பட்டது? விஜயகாந்த் நாங்கள் மதுரை ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருந்தோம்.
எங்கள் வீட்டு பின்னாடி தான் அவங்க அக்கா வீடு. ஓ. அதனால் சின்ன வயசில் நாங்களும் 2 பேரும் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. எங்கள் ஃபேமிலி பற்றிலாம் அவங்களுக்கு தெரியும். ம், ம். சட்டன் ஏஜ் வரைக்கும் அவரோட சுற்றிட்டு இருந்தேன், எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. டச் விட்டுருச்சு. ஏன்னா நான் போய் பார்த்து பேச மாட்டேன் யாரையும். ம், ம், அவங்கள கூப்பிட்டா போய் பேசுவேன், வருவேன், அவ்வளோதான் ம். என்னுடைய பாலிசி அது. எங்கேயாவது இப்போ பார்த்தோம்னா பேசுவோம், என்ன பிரபா எப்படி இருக்கு, எது இந்த ரொம்ப எங்கள் ஃபேமிலி பற்றி கேட்பேன், நான் அவரை பற்றி கேட்பேன், இதெல்லாம் உண்டு. பட் மற்ற விஷயம்லாம் நம்ம இதுவாக இருப்போம். லஞ்சுக்கு மட்டும் எங்கேயாவது தான் சாப்பிடுவோம், அந்த மாதிரி இருந்தோம். ஃபீல்டில் அவர் வந்து பெரிய லெவல் வந்த பிறகு நீங்க போய் பார்க்கலையா விஜயகாந்த் சார்? பார்க்கலைன்னா அது சில தடுப்பு சுவர்லாம் ஆகிப்போச்சு. இப்போ நான் நேராக போய் பார்க்குறது வந்து சில தடுப்பு சுவர்கள், அதுதான் சொல்ல முடியும், யார் எவனும் சொல்ல முடியாது. ஓகே. இப்போ எனக்கு அவருக்குள்ள உள்ளது அது தெரியாது அவங்களுக்கு. எங்கேயாவது போகும்போது பேசுவோம். அதான் அந்த காலத்தில் எப்படின்னா இவங்க பேசுனாங்கன்னா ஓ இவங்களுக்குள்ள இதுக்கு ஒரு இது இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ நான் அவங்களோட பேசிட்டு இருந்தீங்களேன், ஏதோ சும்மா பேசுகிறாங்க போல அந்த மாதிரி. இவங்களுக்கு என்னன்னு தெரியாது. அதனால தான் தடுப்பு சோர்கள் நிறையா.